யூடியூப் வந்து இப்போ சின்ன சின்ன சேனலை கூட சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹோம் ஸ்க்ரீனில். இருந்தாலும் உங்களோட சேனலில் வந்து இன்னும் வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் இந்தந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து நல்லா வியூஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஒரு வீடியோவை 1 மில்லியன் போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலும், அந்த வீடியோவோட டைட்டிலும் தம்ப்நெயிலும் தான் நம்ம மக்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிப்பட்ட தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் வீடியோ வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அதுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்து டைட்டிலும் தம்ப்நெயிலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அசால்ட்டாக வந்து கண்டமேனிக்கு வந்து போடக்கூடாது. தம்ப்நெயிலில் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி தம்ப்நெயில் போடலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். யூடியூபர்ஸ் எல்லோரும் பண்ணுற ரொம்பவே தப்பான விஷயம் என்னென்னா, கீவேர்ட்ஸ் வந்து டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் வந்து போடுறது. அப்படியே கீவேர்ட்ஸ் போடுறன்ற பேரில் பேராகிராஃபாக ஒரு 4-5 லைன் வந்து 4-5 லைன்லாம் எழுத முடியாது. நிறைய லைன் வந்து எழுதியிருப்பீங்க. பேராவாக எழுதி வச்சுருப்பீங்க. டைட்டில்லையும் சரி தம்ப்நெயிலையும் சரி. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை இதுக்காக பார்க்கலனாலும் இந்த டைட்டிலுக்காக பார்ப்பாங்க, இந்த டைட்டிலுக்காக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைட்டில் வந்து எழுதி வச்சுருப்பீங்க. தம்ப்நெயிலையும் அதே மாதிரி நிறையா கொச்சன்னு எழுதி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ மக்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கப்ப டக்குன்னு நம்ம தம்ப்நெயிலில் வந்து பார்த்தா ரொம்ப கொச்சன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கும். அப்போ எதுக்காக உங்களோட வீடியோ வந்து பார்க்குறதுனே தெரியாது. அங்கே படிக்கும்போது நிறையா இருக்கிறதுனால தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு டைட்டிலை மட்டும் படிச்சுட்டு. கண்டென்ட்டில் வந்து எது வந்து மெயின் ரோல் பண்ணுதோ அதுக்கான டைட்டிலை மட்டும் வைங்க. மற்ற எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தம்ப்நெயிலில் வந்து எதுவுமே எழுதாதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களோட வீடியோக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே தம்ப்நெயிலாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 இடத்த காமிச்சிருப்பீங்க. ஒரு விழாக்காக இருந்தால் 2-3 இடத்த காமிச்சிருப்பீங்க. அதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி ஒன்றா மெர்ஜ் பண்ணி போடுங்க. அப்பயும் அந்த ஊரோட பேர் விளாக் பண்ணுற மாதிரி தான் அந்த ஊரோட பேரை மட்டும் அங்கே எழுதி வைங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. பெருசாக எதுவும் தம்ப்நெயில் எழுதாதீங்க. எழுதிங்கன்னா ஒரு வேர்டு இல்லை 2 வேர்டு எழுதுங்க. அவ்வளோதான். அதிகபட்சம் ஒரு 3 வேர்டு மட்டும் எழுதுங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது டக்குன்னு அந்த 2 வேர்டு 3 வேர்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து படிச்சிட முடியும். முடிச்சோடனே டைட்டிலும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து படிச்சிடுவாங்க. படிச்சிட்டாங்கன்னா ஓகே, அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து மக்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. இதே நீங்கள் நிறைய கொச்சன்னு எழுதி வச்சிருந்து அதை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா, என்ன அது இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்காமல் தள்ளிவிட்றாங்க. பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் லேசி. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸை வந்து எல்லா தம்ப்நெயிலையும் வந்து போடுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களோடது ஏற்கனவே பார்த்துருந்தாங்கன்னா கூட மறுபடியும் அதே ஃபேஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா நிறுத்தி ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஓ, அன்றைக்கி நம்ம பார்த்தோமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிக்கிறப்ப டக்குன்னு நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு அனிமேலோ இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து டக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஃபேஸ் வந்து தம்ப்நெயிலில் இருக்கும்போது நம்ம ஒரு செகண்ட் வந்து நிறுத்தி பார்ப்போம். அந்த டைமில் வந்து டைட்டிலும் தம்ப்நெயிலும் வந்து ஷார்ட்டாக இருக்கனால ஈஸியாக வந்து படிச்சிட முடியும். நமக்கு தேவையானவங்க அந்த வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக டைட்டிலும் வந்து தம்ப்நெயிலும் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வந்து இப்போ டைட்டில் பார்க்கலாம். டைட்டில் வந்து என்னென்னா நம்மளோட தமிழ், இந்த வீடியோ வந்து தமிழில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவோட டைட்டில்லேயே வந்து தமிழ்னு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதாதீங்க. ஏன்னா நீங்கள் டைட்டிலே வந்து தமிழில் எழுதுனீங்கன்னா அந்த தமிழ் அப்படின்ற வேர்டு அங்கே நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஒரு வேளை நீங்கள் டைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் வைக்கணும் அப்படின்னாலும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து இந்த வீடியோ என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணும்போதே கேட்கும். அதை வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு டேக் மாதிரி வந்து தமிழ்னு சொல்லி வந்துடும். அதனால் மக்களுக்கு வந்து தமிழ் கண்டென்ட்டுன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு டைட்டில் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் போகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து டைட்டில் வைங்க. அப்போ தான் அந்த லாங்குவேஜுக்கான மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைப்பான மக்களுக்கு வந்து போய் சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூடியூப்பும் வந்து சரியான ஆளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைட்டில் வச்சிங்கன்னா இப்போது நீங்கள் தமிழில் வந்து கண்டென்ட் போடுறீங்க, ஆனால் இங்கிலீஷில் வந்து டைட்டில் வச்சிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே போகும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து வேறையாக இருக்கும்போது உங்களோட கண்டென்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டே வந்து யூடியூப்பே பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து டைட்டில் வைங்க. டைட்டிலில் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து கொடுங்க. வாவ், எல்லாம் சோகமாக இருக்க மாதிரி, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது டைட்டிலில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் இருக்க மாதிரி ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலையும் அதே மாதிரி தான் உங்களோட ஃபேஸில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்க மாதிரி கொடுங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் ரீச் இருக்கும். அப்புறம் டைட்டிலில் உங்களோட சேனல் நேம் எழுதுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ட்ரிக். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து சர்ச் பண்ணும்போது சேனல் வந்து முன்னெல்லாம் காட்டாது. அதுக்காக என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா டைட்டில்லேயே எல்லாத்தோட டைட்டில்லையும் வந்து அந்த சேனல் நேம் வந்து போட்டுட்ருந்தாங்க. இப்போவும் பெரிய யூடியூபராக இருக்க இஃப்ரான்ஸ் வியூ கூட பார்த்திங்கன்னா
எல்லா டைட்டிலையும் இந்த இஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூ அப்படின்றத போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையில்ல. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது புதுசாக கற்றுருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.